ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவே நம்ம எக்ஸ்க்ளூசிவா வீடியோவா எடிட்டிங் பண்ணி போட்டுட்டுருக்கோம். அதனால தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுக்குமே எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஸோ இதுக்கு பின்னாடி நாங்க இவ்ளோ உழைப்பு போடுறது பார்த்தீங்கன்னா, வேம்பயர் டைரீஸ் ஃபேன்ஸ்க்காக மட்டும் தான். ஸோ நீங்க பண்ற லைக், சப்ஸ்கிரைப் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இதுவரைக்கும் சப்போர்ட் பண்றவங்களுக்கு தேங்க் யூ சோ மச். வாங்க நம்ம எபிசோட் 15க்குள்ள போயிடலாம். ஸ்டார்ட்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா, எலினா வந்து பாத்தீங்கன்னா, அவளோட பழைய போட்டோவ எடுத்து வச்சு பாத்துட்டு இருப்பா. அதாவது எலினாவும், ஜெராமியும் அந்த போட்டோல இருப்பாங்க. ஆக்சுவலா லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஜெராமி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அன்கான்ஷியஸா கீழ விழுந்திருப்பான். இப்ப அவன தூக்கிட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க. உள்ள பாத்தீங்கன்னா, நம்ம கேரோலின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வந்துட்டீங்களா? பரவால்ல அப்படின்ற மாதிரி. ஆனா இவன தூக்கிட்டு வரதும் அவளோட ரியாக்ஷனே சரியில்ல. சோ ஸ்டெஃபன் பாக்குறதும் சரியில்ல. ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். இவன் மேல போய் ஜெராமிய ஒரு பெட்ல போடுறாங்க. சரி, உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் கேக்குறான். இல்ல இல்ல, எனக்கு எதுவுமே வேணாம். அவன் முழிக்கிற வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி எலினா சொல்றா. இப்ப டேமன் பாத்தீங்கன்னா இன்னும் இந்த காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. யாரோ வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு. யாருன்ற மாதிரி கேக்குறான். பட் ஆனா யாருன்னே தெரியல. கொஞ்ச நேரத்துல நம்ம ரெபேக்கா முன்னாடி வந்து நின்னுட்டு எங்க கியூர் இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறா. கியூர் அது எங்கம்மா இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும், எனக்கு தெரியும் யார்கிட்டயோ தான் அந்த கியூர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆமா, அது கேத்ரின் கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி. அவன் டாப்பல் கேங்கராச்சு அப்படின்ற மாதிரி ரெபேக்கா சொல்ல, ஆமாதான், அவன் இன்னமும் நம்மள பாத்துட்டு தான் இருக்கா, நம்மள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கா. அது மட்டும் இல்ல, ஜெராமிய கொன்னுட்டா அப்படின்ற மாதிரியும் சொல்றான். அதை கேட்டதும் ரெபேக்கா ஒரு மாதிரி சேடா வச்சுக்க, நீ ஒன்னும் சேடா வச்சுக்கிற மாதிரிலாம் நடிக்க வேணாமா, அவன் தான் உன் பிரதரை கொன்னானே அப்படின்ற மாதிரி கேட்கவும், எனக்கு சேட் எல்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் அவன் ஒரே ஒருத்தன் தான் எலினாக்கு இருந்தான். சரிவா, நம்ம போனியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு டேமன் சொல்ல, இல்ல நம்ம கேத்ரினை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரெபேக்கா சொல்றான். அவெல்லாம் இங்க இருக்க மாட்டா, அவ எப்பயோ கிளம்பி இருக்காவா, நம்ம போனியை போய் தேடலாம் அப்படின்ற மாதிரி டேமன் கூப்பிடுறான். அப்புறம் இந்த சைலஸ் கிட்டயும் நம்ம உஷாரா இருக்கணும். ஏன்னா அவன் வந்து உயிர் தெழுந்துட்டான். ரொம்ப நாள் தூங்கிட்டுறவன் இப்ப எழுந்திருச்சான். சோ ரொம்ப ரொம்ப நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்படியே நமக்கு போனியை காமிக்கிறாங்க. போனி பாத்தீங்கன்னா நடு காட்டுல எந்திரிச்சு உட்கார்ந்திருக்கா. பின்னாடி ஏதோ போட்டிருக்க மாதிரி இருக்கு. டோன்ட் டச் இட், அப்படியே தொடாத அப்படின்ற மாதிரி அங்க வந்து நம்ம ஷேன் சொல்லிட்டு இருக்காரு. ஷேன் கிட்டதான் வந்து போனி இருக்கா. நான் உன் பின்னாடி ஹர்ப் எல்லாம் போட்டிருக்கேன், சில மருந்தெல்லாம் வச்சிருக்கேன், அதை தொடாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே அவ காலை பாக்குறா. அவருக்கு சரியா இருக்கு காலு. உங்களுக்கு எப்படி ஹீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு சைலஸ் தான் காரணம், நான் சொன்னல, நீ தான் அவரை உயிர் தெழ வந்து ஹெல்ப் பண்ண, ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிட்ட போறா. நீங்க என்ன தொடாதீங்க அப்படின்ற மாதிரி இவ ரொம்ப கோவமா இருக்கா. அதுக்கு போனி பாத்தீங்கன்னா, கொஞ்சமாச்சும் நேச்சுரலா திங்க் பண்ணுங்க, அவரால எல்லாரையும் கொண்டெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ வேணா பாரு, அவர் கண்டிப்பா வந்து இறந்து போன எல்லாரையுமே உயிர் திணற வச்சிருவாரு, நீயே உன் மைண்ட மாத்திப்ப. அதுக்கு போனியும், நீங்க என்னதான் சொல்ல வரீங்க, தெளிவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், உனக்கு ஞாபகம் இருக்கா, அவர் எழும்போது 2000 வருஷமா அவர் வீக்கா இருந்தாரு, எதுவுமே இல்லாம இருந்தாரு. சோ அதுக்கப்புறம் அவருக்கு பிளட் தேவைப்பட்டுச்சு. அந்த பிளட்ட ஜெராமி கிட்ட இருந்தா குடிச்சாரு. அவர் ஃபுல்லாவே அவனை ட்ரை பண்ணிட்டாரு. சோ ஜெராமி செத்துட்டான். அப்படியே ஜெராமியை தான் காமிக்கிறாங்க. எலினா இன்னும் பக்கத்திலே உட்காந்து தலைய தடவிட்டு இருக்கா. கீழே பாத்தீங்கன்னா கேரோலினும் நம்ம ஸ்டெஃபனும் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நேரம் அவ அப்படியே இருக்க போறா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. தெரியல எனக்கு, அவ அங்க வந்து நகரவே மாட்டேங்கிறா அப்படின்னு ஸ்டெஃபன் சொல்ல, சரி அவன் எந்திரிக்கவே போறது இல்லைன்னு அவளுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி கேரோலின் கேக்குறா. அதுக்கு ஒண்ணு உஷுங்கிறான் ஸ்டெஃபன். அப்புறம் அங்க இருக்க தண்ணிய ஓபன் பண்ணி வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னால இந்த ட்ரூத்தை அவனுக்கு சொல்லவே முடியாது. இன்னும் டேமன் இங்க வரல, இன்னும் பூனி நமக்கு கிடைக்கல, இதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி. சோ வந்து இந்த சயர்பாண்டை யூஸ் பண்ணி தான் அவகிட்ட சொல்ல போறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது கீழே வந்து எலினா வந்துட்டா. அவளுக்கே இவனை பத்தி ஒரு விஷயம் தெரியுது போல, பட் இருந்தாலும் ஒரு சூப்பர் நேச்சுரல். இப்ப அவனோட டாட்டூ இல்ல. சோ இந்த கர்ஸ்ல இருந்து அவன் தப்பிச்சிட்டான். இப்ப பேக் டு நார்மல் ஆயிடுவான். நான் இதை தான் நம்பிட்டு இருக்கேன். இருந்தாலும் கேரோலின் எலினா அப்படின்ற மாதிரி சொல்றா. இல்ல இல்ல, அவளுக்கு வந்து கண்டிப்பா அவன் திரும்பி எந்திரிச்சிருவான். எனக்கு இன்னும் ஹோப் இருக்கு, நான் நம்பிட்டு இருக்கேன். என்னோட நம்பிக்கையை வந்து கெடுக்காதீங்க, கண்டிப்பா அவன் எந்திரிச்சிருவான் அப்படின்ற மாதிரி எலினா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றா. அப்புறம் கேரோலின் வந்து பாத்தீங்கன்னா வெளியில டைலருக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு இருப்பா. நீ எப்ப வந்து ஃப்ரீயா இருக்கியோ என்கிட்ட பேசு, இங்க வந்து சில விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஸ்டெஃபனும் வெளியே வருவான். அவன்கிட்ட இன்னும் கனெக்டட்ல தான் இருக்கேன், அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி. இல்லை எனக்கு தெரியும், பட் ஆனா கிளாஸ் கிட்ட இருந்து ரொம்ப தூரமா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு ஸ்டெஃபனும் கேத்ரினும் இந்த மாதிரி கிளாஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு கிட்டத்தட்ட 500 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் இது வந்து பாசிபிள் தான், பட் ஈஸி கிடையாது. அதனால கூட அவ கியூரை திருடி இருக்கலாம். அதுக்கு கேரோலின், எதுவோ, ஆனா கியூர் தான் இப்ப காணாம போயிடுச்சு, நம்ம கிட்ட கியூர் இல்லையா அப்படின்ற மாதிரி கேரோலின் சொல்றா. எனக்கும் எல்லாமே புரியுது, பட் ஆனா எலினா லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி வேம்பேரா வாழ போறாளா, அதுவும் இல்லாம ஃபேமிலியே இல்லாம, அதாவது ஜெராமியும் இறந்துட்டான் இல்லையா, அதை மென்ஷன் பண்றான். கேரோலினும் சரி, இதெல்லாம் அப்படியே நம்ம விட்டுற முடியாது இல்லையா, நம்ம ஏதாவது ஃபுனரல் மாதிரி ஏதாவது பண்ணணும், நான் ஃபர்ஸ்ட் எங்க அம்மாட்ட போய் சொல்றேன், அவங்களுக்கு தான் என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நானும் மேட் கிட்ட சொல்றேன், மேட்டும் இங்க கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் சொல்றான். சரி, என்னெல்லாம் இந்த டைம்ல பண்ணணுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்மெல் வருது, இது என்ன ஸ்மெல் அப்படின்ற மாதிரி கேரோலின் கேக்குறான். அது அவன் பாடியில இருந்து வருது அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் சொல்றான். இப்ப ஜெராமியோட பாடியே டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, உங்க அம்மா கிட்ட சொல்லி டாக்டர் ஃபெல்லியும் இங்க கூப்பிடு அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் சொல்றான். டேமனும் ரெபேக்காவும் பாத்தீங்கன்னா இன்னும் காட்டுல தேடிட்டு இருக்காங்க. இந்த போனி உயிரோட இருப்பா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற
மாரி இவ கேட்க, "ஏன் கண்டிப்பா உயிரோட இருக்கணும் அவலாம். என்ன ஆயிடுச்சு?" அப்படின்ற மாரி பேசிட்டே இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மாரி காட்டுல தனியா சுத்தவே பிடிக்கல அப்படின்னு பேசிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா, டக்குனு எங்கிருந்து ஒரு அம்பு வரும். அந்த அம்பு பாத்தீங்கன்னா, நேரா ரெபெக்காவ குத்திடும். அடுத்து டேமன் மேல வர அம்ப பாத்தீங்கன்னா, அவன் ஷார்ப்பா புடிச்சிருவான். அது வேற யாரும் இல்ல. கேலன் ஒருத்தன் தான் இல்லையா? அவன் தான் இன்னும் அம்பு விட்டுட்டு இருக்கான் இவங்க மேல. டேமனும் வேகமா அவன புடிச்சு, "உன்ன தான்டா தேடிட்டு இருந்தேன்" அப்படின்ற மாரி சண்டை போட்டு அவன் பாத்தீங்கன்னா, அங்கேயே அவன் கதைய முடிச்சிடுறான். இப்ப அப்படியே போனிய காமிக்கிறாங்க. போனி வந்து பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்கா. இவரு ஷேன் பாத்தீங்கன்னா, எடுத்துட்டு போய் சுடு தண்ணி குடுப்பாரு. "உனக்கு தண்ணிய வேணாம், ஒண்ணும் வேணாம்" அப்படின்ற மாரி. "ஜெராமி செத்துட்டான்" அப்படின்னு கத்தி சொல்லுவா பாருங்க. அங்க இருக்க நெருப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல மேல போகும். "நீ தயவு செஞ்சு கோவப்படாத போனி, கண்ட்ரோலுக்கு வா" அப்படின்ற மாரி ஷேன் பதர்றாரு. இவ இன்னும் கதறி அழ அழ நெருப்பு பாத்தீங்கன்னா, வேகமா மேல போயிட்டு இருக்கும். "நான் உன்ன அப்படியே விட்டுற மாட்டேன். நான் உன்ன பாத்துப்பேன். ஏன்னா சைலஸ்க்கு நீ தேவை" அப்படின்ற மாரி ஷேன் சொல்றாரு. அவரால கண்டிப்பா ஜெராமிய பின்னாடி கொண்டு வந்துர முடியும். அது மட்டும் இல்ல, இறந்தவங்க எல்லாரையுமே அவர் உயிர் தெழ வச்சிருவாரு. "நீ அவருக்கு ஹெல்ப் மட்டும் தாம்மா பண்ணணும். கண்டிப்பா உன்னால ஜெராமிய திரும்பி பார்க்க முடியும்." அப்படியே போனியும் கொஞ்சம் காம் டவுன் ஆகுறா. இப்ப அப்படியே எலினாவ காமிக்கிறாங்க. உள்ள யாரோ வராங்க. வேற யாரும் இல்ல, டாக்டர் ஃபெல் தான். அப்பா ரொம்ப எபிசோட்ஸ்க்கு அப்புறம் இவங்கள காமிக்கிறாங்க. சரி, நான் ஜெராமிய செக் பண்ணலாமா அப்படின்ற மாரி, "தாராளமா செக் பண்ணுங்க" அப்படின்ற மாரி சொல்லி அவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவ பாட்டுக்கு கதையா சொல்லிட்டு இருக்கா. ரிக்கு கூட இப்படிதான் ஒரு 5, 6 தடவ இறந்து போயிருக்காரு. அவரோட மூளை மொத்தமா குழம்புறதுக்கு முன்னாடி அவரும் இந்த மாரிலாம் இருந்திருக்காரு. இவனுமே வந்து 4, 5 தடவ இறந்திருக்கான். சோ இந்த இறந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்ல, திருப்பி வந்துருவான் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. சோ ஸ்டெஃபனும் பின்னாடியே வந்து நிக்க பாக்கும்போதே புரிஞ்சிருது டாக்டர் ஃபெல்லுக்கு இவளோட கண்டிஷன் என்ன அப்படின்னு. பொறுமையா எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எலினா, அவன் உடம்புல இருந்த எல்லா பிளட்டும் போனதால அவன் இறந்துட்டான். அவனுடைய கழுத்து எலும்பு ஃபுல்லாவே உடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அவனோட போன்ஸ் ஃபுல்லாவே டைட்டா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனோட பாடி வந்து ப்ளோட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும். இப்படி அந்த டாக்டர் சொல்ல சொல்ல இவளா நோ நோ நோன்னு சொல்லிட்டு ஸ்டாப். அவன் வந்து இன்னும் சாகல. டாக்டர் ஃபெல்லும் விடுற மாதிரி இல்ல. அவனோட பாடியை என்கிட்ட ஒப்படைச்சிரு. அவனோட ஃபுனரலுக்கு ரெடி பண்ணணும். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் வந்து பார்க்கணும். இதை கேட்டு எலினாக்கு இன்னும் கோவம் வர வேகமா வந்து பின்னாடி புடிச்சு தள்ளி, "அவன் சாகல சரியா? நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்காத" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸ்டெஃபனும் வந்து தடுக்கிறான். "எலினா இந்த மாதிரிலாம் பண்ணாத" அப்படின்னு. எலினாவும் டாக்டர் ஃபெல்ல பார்த்து, "இதெல்லாம் சயின்ஸ்ன்னு நினைச்சியா? அந்த சயின்ஸாலலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த வேம்பயருக்கும் சயின்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. எல்லாமே மேஜிக் மட்டும்தான். போனி எனக்கு திருப்பி கிடைச்சாகணும். அவளால தான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண முடியும். அவன் திருப்பி ஜெராமிய கொண்டு வந்துருவா." இப்படி இவ கத்திட்டு இருக்கும்போதே மேட் எலினா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர. அந்த சிட்டுவேஷனே சைலண்ட் ஆகுது. மேட் வந்து இந்த நிலைமையில அவனை பார்த்ததுமே எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப திக்கா 2 பேரும் ஒன்னா சுத்திட்டே இருப்பாங்க. அப்படியே அவன் உடைஞ்சு அழ ஆரம்பிக்கும் போது எலினா ஓடி வந்து கட்டி பிடிச்சு ஆறுதலா சொல்லிட்டு இருக்கா. "அவன் சாகல, அவன் திரும்பி வந்துருவான். போனி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா." எலினாவும் மேட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, போனி எங்க அப்படின்ற மாதிரி மேட் கேட்கவும், "அவளை காணோம். அவளை தேடுறதுக்கு தான் டேமன் அங்கேயே தங்கிட்டா, எங்க கூட வரல" அப்படின்ற மாதிரி சொல்லவும், டேமன் வந்து போனியை கண்டுபிடிக்க போயிருக்கானா? அவனுக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. அது பிடிக்காதுங்கிறது ஒண்ணும் இல்ல. அது அவனோட லவ் ஸ்ட்ராட்டஜி. எல்லாரையும் பிடிக்கும் தான். அது அந்த மாதிரி வெளிப்படுத்துறான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், மேட்டும் அதெல்லாம் இருக்கட்டும். சரி, இப்ப நீ என் கூட வந்து ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி மேட் கூப்பிடவும், "இல்ல இல்ல, என்னால வர முடியாது. கண்டிப்பா அவனை விட்டுட்டு நான் வரமாட்டேன்" அப்படின்ற மாதிரி சொல்லவும், "நீங்க இருந்தாலும் எதுவுமே பண்ண போறது இல்ல. ஸ்டெஃபன் வந்து இங்க இருந்து அவனை பாத்துக்கட்டும். இப்ப நீ என் கூட வா." இப்ப அப்படியே டேமனை தான் காமிக்கிறாங்க. இந்த கேலன் இன்னும் சாகல போலங்க. உயிரோட தான் இருக்கான். அவனை புடிச்சு வச்சு கழுத்திலே கத்திய வச்சு இறக்கிட்டே லைட்டா கேட்டுட்டு இருக்கான். "இந்த கேத்ரினுக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இந்த சைலஸ்க்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு?" அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம ரெபேக்கா வந்துடுறா. "இவ்ளோ நேரம் ஆச்சு. என் ஸ்பைன்ல போய் அந்த அம்பு குத்திருச்சு. அதை எடுக்கிறதுக்கு இவ்ளோ நேரம் ஆச்சு" அப்படின்ற மாதிரி கோவமா வந்து சொல்றா. அந்த கேலனும் பாத்தீங்கன்னா, "உங்களால எவ்வளவு முடியுமோ என்ன டார்ச்சர் பண்ணுங்க. ஆனா உங்களால என்ன கொல்லவே முடியாது. ஏன்னா நீ என்ன கொன்னீன்னா அந்த ஹண்டரோட கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உன்னை வாழ்நாள் முழுக்க துரத்தும்." அதுக்கு ரெபேக்காவும் கரெக்ட் தான். "உன்னை கொன்னா எங்களுக்கு வந்து கர்ஸ் வந்துரும். பட் ஆனா நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? உன் நர்வ் அண்ட் நர்வ், அதுவும் ஒரு ஒரு சதையாவும் ஒரு ஒரு நரம்பாவும் அணு அணுவா அறுத்துக்கிட்டே இருப்போம். அதாவது உன்னோட லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும். இந்த லாஸ்ட் மொமெண்ட் வரும்போது உன்னை ஹீல் பண்ணிடுவோம். திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை நாங்க ரிப்பீட் மோட்லயே பண்ணிக்கிட்டு இருப்போம்" அப்படின்னு நம்மள சொல்லவும் இவனுக்கு லைட்டா பயம் வந்துருச்சு போலங்க. அப்பதான் இப்ப ஒரு விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறான். "நான் வந்து இந்த இடத்துல, அதாவது இந்த ஐலாண்ட்ல நான் சுத்திட்டு இருந்தேன். அப்பதான் வந்து கெரனின் வந்து என்ன மீட் பண்ணா. நான் வந்து சைலஸ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா. அவளுக்கு இந்த ஹண்டர்ஸ் மார்க் இத பத்திலாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு" அப்படின்ற மாதிரி சொல்லவும், "எப்படி?" அப்படின்ற மாதிரி ரெபேக்கா கேக்குறா. "அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அவ கூட வந்து ஒரு வேர்வுல்ஃப் கேர்ள், ஒரு ப்ரொஃபசர், ஃப்ரெண்ட்ஸ்." அப்பயே புரிஞ்சிருச்சு அது வேற யாரும் இல்ல, ஹேலி தான் அப்படின்ற மாதிரி டேமன் சொல்றான். சரி, கேத்ரின் எப்படி அவளை கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரி கேட்கவும், நியூ ஆர்லின்ஸ்ல தான் கண்டுபிடிச்சிருக்கா. இவனை ஏதாவது ஒரு கிணத்துக்குள்ள போட்டுறலாம், பசிலேயே சாகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், வா போனியவும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டே இருக்கா. அதுக்கு ரெபேக்கா பத்தினா, "முடியாது. இப்பதான் நமக்கு ஒரு லீடு கிடைச்சிருக்கு. நான் போய் அந்த கியூரை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்ல, எனக்கு தெரியும் அவ திருப்பி வந்து மனுஷியா மாறக்கூடாதுன்னு தான் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுவ" அப்படின்ற மாதிரி சொல்லவும், டேமனுக்கு கோவம் வந்து, "எனக்கு மனுஷியா மாறக்கூடாதா? எனக்கு அவளுக்காக தான் நான் கியூரே தேடிட்டு இருக்கேன். ஏன்னா அவ வந்து திருப்பி ஹியூமனா மாறணும். நீ நினைக்கலாம் நான் திரும்பி போக பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அவளுக்கு என்ன வேணுமோ அதைத்தான் நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அவளோட தேவை என்ன தெரியுமா?
தெரியுமா? அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வரணும். அது மட்டும் தான் இப்ப எனக்கும் தேவை. ஸோ டேமன் கிளியரா போனிய தான் தேட போறான் அப்படின்ற மாரி தெரிஞ்சிருச்சு. இப்ப வந்து ஷேனும் போனியும் வந்து ஒரு இடத்துல போயிட்டுருக்காங்க. சைலஸ்க்கு நீ ஹெல்ப் பண்ணி முடிச்சதுமே நீ வீட்டுக்கு போயிரலாமா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு புரியல. நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்ற மாரி. அவரும் ஒரு காலத்துல விச்சா தான் இருந்தாரு. பட் ஆனா இம்மார்ட்டலா மாறுனதுக்கு அப்புறம் அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்ப அவரால எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் உனக்கு அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே நான் உனக்கு சொல்லிக் குடுத்தேன். ஸோ நீ தான் அவருக்கு பதில் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ண போற அப்படின்னு சொல்லவும், எப்படி நானா? எப்படி? அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கா இவ. அதுக்கு ஷேனும் பாத்தீங்கன்னா, அந்த 3 படுகொலைகள் அதாவது 3 சாக்ரிஃபைஸ் நடந்தது இல்லையா? 3 இடத்துல. ஸோ ஒரு சாக்ரிஃபைஸ்லயும் 12 பேரு. அதாவது 12 பவர். ஸோ நீ அந்த எக்ஸ்பிரஷன யூஸ் பண்ணி அந்த எல்லா பவரையும் இதுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு போனியும், "அட பாவி! நீ 36 பேர கொலை பண்ணியிருக்கியா?" அப்படின்ற மாரி கேட்கும். "இல்ல, இல்ல நான் 24 பேர தாம்மா கொலை பண்ணேன். அதுல 12 பேரு பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ், 12 பேரு ஹைபிரிட்ஸ். அந்த 3வது ட்ரையாங்கிள நம்ம தான் வந்து சரி பண்ணணும். அதாவது கம்ப்ளீட் பண்ணணும். இன்னும் ஒரு சாக்ரிஃபைஸ் நடக்கணும். அதாவது 12 கொலைகள். சரி அது பரவால்ல. இன்னும் ஒரு 12 பேர் செத்தாலுமே அவங்க திருப்பி வரதானே போறாங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் போனிக்கு இதுல உடன்பாடு இல்ல. இவளா நோன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறா. அங்கருந்து தட்டி கீழ விழுந்தா ஜெராமி விழுந்திருக்கான். ஜெராமி வந்து சொல்லிட்டு இருக்கான், "என்னால முடியல போனி. என்ன காப்பாத்து. எனக்கு வலிக்குது." அப்படின்ற மாரி சொல்லவும், "நீ கவலைப்படாத. நான் உன்ன காப்பாத்திடுறேன். என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்." அப்படின்ற மாரி இவ கண்ண மூடி பிரேயர் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஷேன் வரப்ப பாத்தீங்கன்னா, அவனோட பாடி சடனா மறைஞ்சிருது. "ஜெராமி தானே. அவன் உன்கிட்ட ஹெல்ப் கேட்கறான் தானே. உன்னால கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியும். அவன திரும்ப வர வைக்க முடியும். உன்னால எல்லாமே நடத்த முடியும் போனி." அப்புறம் போனியும் இதுக்கு என்ன தேவையோ நான் பண்றேன் அப்படின்ற மாரி அக்செப்ட் பண்ணிடுறா. இப்ப எலினா பாத்தீங்கன்னா, இந்த ஜெராமிய விடுற மாதிரி இல்ல. நம்ம டாக்டர் ஃபெல் பாத்தீங்கன்னா, ஏசியா அதிகமா வைக்கிறாங்க. எவ்வளோ நாளைக்கு இந்த மாரி பாடிய நம்ம வச்சிருக்க போறோம் அப்படின்ற மாரி ஸ்டெஃபன் கிட்ட கேட்க, எனக்கும் தெரியல. நானும் ஒரு 2 செஞ்சுரியா வாழ்ந்துட்டு இருக்கேன். நெறைய பேர் இறந்து போறத பாத்துட்டேன். ஸோ அது எல்லாமே எனக்கு பழகி போச்சு அப்படின்ற மாரி அவன் சொல்லிட்டு இருக்கான். டாக்டர் ஃபெல்லும் பாத்தீங்கன்னா, நானும் டெய்லி தான் பாத்துட்டு இருக்கேன். பட் ஆனா ஒரு பீப்பிள்க்கும் ஒரு மாதிரி இது இருக்கும். எல்லாராலயும் இத தாங்கிக்க முடியும்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, டேவிட் ஸ்டெஃபனுக்கு கால் பண்றான். சரி போனிய கண்டுபிடிச்சிட்டியா? அப்படின்ற மாரி கேட்கவும், இல்ல நான் இன்னும் தேடிட்டே தான் இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லவும், சரி நீங்க வா, பாடியோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி ஸ்டெஃபன் கூப்பிடுறான். என்னால வந்து போனி இல்லாம அங்க வரவே முடியாது. அவ என்ன உண்டலன்னு பண்ணிடுவா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. பட் ஆனா நமக்கு வேற வழி இல்ல. நீ உன் சயர்மானை யூஸ் பண்ணி தான் நீ எலினாவ தேத்தணும். நான் வேணா அங்க வந்து போனிய தேடுறேன் அப்படின்ற மாரி ஸ்டெஃபன் சொல்றான். டேவனும் வேற வழியே இல்லாம சரி நான் வரேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு போன வைக்கவும் யாரோ வர மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தா போனிய பார்த்ததுமே இவனுக்கு ஒரு எமோஷன். நான் இப்ப உன்ன கட்டி பிடிக்கணும். வேற வழி இல்ல அப்படின்ற மாரி சொல்லவும், சரி நீ எப்படி வந்த அப்படின்ற மாரி கேட்கறான். எனக்கு ஷேன் தான் எப்படி போகணும்னு வழி சொன்னாரு. அது மட்டும் இல்ல. எனக்கு ஜெராமி எப்படி திரும்ப கொண்டு வரணும்னு தெரியும் அப்படின்ற மாரி சொல்றான். அப்புறம் மேட்டும் எலினாவும் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. வெளியில போலான்னு சொல்லி கூட்டிருப்பான் இல்லையா? சோ இங்க வந்திருக்காங்க. அவங்க வழக்கமா உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு இடம் தான். அங்க பாத்தீங்கன்னா விக்கி அப்படின்ற மாரி போட்டிருக்கும். அத காமிச்சு ஞாபகம் இருக்கா? ஜெராமி ரொம்ப வந்து விக்கி மேல ரொம்ப பொசசிவாவும் ரொம்ப பாசமாவும் இருந்தான். அந்த டைம்ல உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படின்ற மாரி கேட்கவும், நல்லாவே ஞாபகம் இருக்கு. என்னோட பேரண்ட்ஸ் இறந்தப்போ அவ தான் வந்து கொஞ்சம் ஆறுதலா இருந்தா ஜெராமிக்கு அப்படின்ற மாரியும் சொல்றா. அப்புறம் இன்னொரு கார்னர்ல பாத்தீங்கன்னா ஜேவின்னு போட்டிருக்கு. அதாவது விக்கியோட பாடிய நான் வந்து கண்டுபிடிச்சப்போ என்னால இத ஏத்துக்கவே முடியல. இதுக்கப்புறம் அவ இந்த உலகத்துல இல்லன்றத என்னால அக்செப்டே பண்ண முடியல. சில விஷயங்கள்லாம் நம்மளால ஏத்துக்க முடியாததா இருக்கும். அதுக்கு ஹெலினா எனக்கு ஹோப்பே இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி கேட்கறியா? பரவால்ல ஹோப் இருக்கலாம். தப்பில்ல அப்படின்ற மாரி சொல்லவும், சரி தேங்க்ஸ் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோன் வருது. ஸ்டெஃபன் கால் பண்ணி இந்த மாரி டேமன் போனிய கண்டுபிடிச்சுட்டான். அவங்க இன்னும் அந்த ஐலாண்ட்ல இருந்து கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்ற மாரி சொல்றான். சரி அவ நல்லா இருக்காளா? அப்படின்ற மாரி கேட்கறான். அவ நல்லா தான் இருக்கா. அது மட்டும் இல்ல அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்ற மாரியே சொல்லியிருக்கா. ஆமா அவ என்ன பண்ண போறா? அப்படின்ற மாரி ஆர்வலோட கேட்க, சரி அவ வீட்டுக்கு வரட்டும். அப்புறமேட்டு அவ என்ன சொல்றான்னு கேட்போம் அப்படின்ற மாரி ஸ்டெஃபன் சொல்றான். சரி நானும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கவும், இப்ப ரெபேக்காவ தான் காமிக்கிறாங்க. இன்னும் அந்த ஐலாண்ட்ல அந்த குகைக்குள்ளயே தான் இருக்காங்க போல. அந்த கேலன தூக்கி போட்டு கட்டி போட்டு வச்சிருக்கா. சரி இப்ப நீ வந்து ஒரு ஸ்மார்ட்டான பொண்ணா இருந்தா நீ என்ன பண்ணுவ தெரியுமா? அந்த கியூர கண்டுபிடிச்சு சைலஸ கொன்னுடுவ அப்படின்ற மாரி இவன் சொல்லிட்டு இருக்கான். டேய் சைலஸ கொல்றதெல்லாம் உன்னோட வேலை. என்னோடது கிடையாது. அவ அங்கிருந்து போகும்போது சரி கேர்ஃபுல்லா போ. அவ இங்க எங்கேயாவது சுத்திட்டு இருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லவும், கண்டிப்பா சொல்றியா? நல்லா தெரியுமா அவன் இங்க தான் இருப்பான் அப்படின்ற மாரி. சரி என் மேல நம்பிக்கை இல்ல. என் பேக்க செக் பண்ணு அப்படின்ற மாரி சொல்லவும், இவளும் அவ பேக்ல போய் பாக்குறா. ஒரு மாஸ்க் இருக்கு பேக்ல. இந்த மாஸ்க் அவனோட சேம்பர்ல இருந்து எடுத்தேன். எல்லாருமே சொல்றாங்களே யாருமே அவன பார்த்ததில்ல. அவன் முகம் யாருக்குமே தெரியாதுன்றாங்களே. அப்புறம் எப்படி இது உருவாச்சு? நல்லா கேட்டுக்கோ. நீ மட்டும் அந்த கியூர வச்சு அவன கொல்லலன்னு வச்சுக்கோ. நீ அழிஞ்ச. நீ ஹியூமனா இருந்தாலும் சரி, வேம்பயரா இருந்தாலும் சரி, உன்ன அழிச்சிருவான் அவன் அப்படின்ற மாரி சொல்றான். இன்னும் கேரளின் பாத்தீங்கன்னா டைலருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுட்டே தான் இருக்கா. நீ வந்து போன பாத்தீங்கன்னா தயவு செய்து எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாரி. அப்ப பாத்தீங்கன்னா கார் வருது. கார்ல இருந்து வெளியில வந்து போனி வரா. போனி வந்ததுமே நல்ல வேளை நீ வந்துட்டா அப்படின்ற மாரி போய் ஹக் பண்ணிக்கிறா. அப்ப டேமனும் வெளிய வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெஃபன் எங்க வெளியில வரலையா அவன்ற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா கேரோலின் பாத்தீங்கன்னா உனக்கு தெரியல என்ன பண்ணணும் அப்படின்ற மாரி கேள்வி கேக்குறா. ஆனா டேமன் பாத்தீங்கன்னா செம கோவமா என் பிரதர் எங்கன்னு கேட்டா நான் அவன்கிட்ட பேசணும். சோ இதுக்கு முன்னாடியே ஷேன் கிட்ட நான் என்ன வேணுமோ பண்றேன்னு சொல்லிருப்பா இல்லையா? அப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள கம்ப்ளீட் பண்ணணும். இது
இதுக்கு என்னலாம் தேவையோ நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாரி ஷேன் சொல்லியிருப்பாரு. சோ அதெல்லாம் தான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா எல்லாரையும் உட்கார வச்சு. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் எக்ஸ்பிரஷன். இது எல்லாமே நான் சைலஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாரி இங்க டேபிள்ல உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தீங்கன்னா டேமன் என்ன சொல்றான்னா, இந்த ஷேன் இவள நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான். ஆனா உள்ள வந்து மேட் கதறிட்டு இருக்கான். உன்னால 12 பேர் எப்படி கொலை பண்ண முடியும் அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கான். எனக்கும் புரியுது இது தப்புன்னு. பட் ஆனா நமக்கு வேற வழியே கிடையாது. தேவையான பவர் வேணும்னா நம்ம இத செஞ்சு தான் ஆகணும். கேரளின் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாரி கேக்குறான். எல்லாமே சைலஸ்க்காக தான். சோ ஷேன் வந்து காட்டுக்குள்ள இருக்கும்போதே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இந்த சைலஸும் குவட்சியாவும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து தான் வந்து புதைக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க கூடயே வந்து கியூர் இருக்கும். குவட்சியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒண்ணு கியூர் எடுத்துக்கோ, இல்லனா அப்படியே அழுகி போயிடு அப்படின்ற மாரி ஒரு ஆப்ஷன் தான் குடுத்திருப்பாங்க. அதாவது வயசாகி செத்து போறத விட இது ரொம்ப மோசமா, அதனாலதான் அவர் 2000 வருஷமா இந்த மாதிரி ஒரு டிராப்ல மாட்டிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி இவ கேக்குறா. நல்லா யோசிச்சு பாரு, குவட்சியா வந்து ஒரு படி மேல, அவருக்கு டெத்து வேணும்னு யோசிச்சுதான் அவ இப்படி பண்ணிருக்கா. அப்பதான் அவர் வந்து அவரோட பியூர் லவோட சேர முடியும். ஆனா அவர் இன்னும் சைட்ல அவ என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, இந்த எல்லா சூப்பர் நேச்சுரலுமே அவ கிரியேட் பண்ணிருக்கா. அவ நல்லா என்ஷூர் பண்ணிட்டா, உறுதிப்படுத்திக்கிட்டா இவரு அதுக்கப்புறம் வரவே மாட்டாரா அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துலதான் நீ உள்ள வர, எப்படி நான் இங்க உள்ள வரேன் அப்படின்ற மாதிரி கேக்குறா அவ. ஏன்னா நீயும் குவட்சியாவோட வம்சா வழிதான், அந்த அதர் வழி இருக்கு பத்தியா, நீ தான் அதை போக வைக்கவே முடியும். டேமனும் ஸ்டெஃபன் கிட்ட இந்த ஹோல் ஃபிளைட் ஃபுல்லாவே வரப்போ ஃபுல்லாவே இந்த கதையை தான் அவ சொல்லிட்டு வரா. ஏதோ ஒரு உண்மை இருக்கிறதாகவும், அது ஒரு பகுதி இருக்கிறதாகவும், அதை இன்னொரு சைடை வந்து கொண்டு வரணும், அதாவது காணாம போக வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னதான் சொல்றா எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி ஸ்டெஃபன் கேக்குறான். அதாவது இப்ப சைலஸ் கிட்ட ஒரு மித்து இருக்கு இல்லையா, அவர் எல்லாரையும் உயிர் தெழ வச்சிருவாருன்னு. அவர் எல்லாருன்னா அவர் ஒருத்தரை உயிர் தெழ வைப்பாரா, இல்ல இருக்கிற எல்லா சூப்பர் நேச்சுரலும் உயிர் தெழ வச்சிருவாரா? உள்ள எலினா கிட்டயும் இதேதான் இவ சொல்லிட்டு இருக்கா. ஒரு தடவை நம்ம வந்து அந்த வெயில், அதாவது டிராப் த வெயில்னு சொல்றாங்க. டிராப் த வெயில்னா அந்த முகத்திரை கிழிச்சிருச்சு, அதாவது ஒரு உண்மை வெளியே வந்துருச்சு அப்படின்னாலே அதர் சைடுன்னு உனக்கு இருக்கவே போறது இல்ல. இங்க எல்லாருமே ஒன்னாயிடுவோம், யாருமே இங்க தனித்தனியா இருக்காது. ஏன்னா 3 படுகொலைகள் நடக்கணும், ஆல்ரெடி 2 நடந்துருச்சு. 3வது நடந்துருச்சுன்னா இதுக்கு முன்னாடி இறந்து போன எல்லாமே வெளியே வந்துருங்க, அதுவும் ஃபுல் வெஞ்சன்ஸோட அப்படின்ற மாதிரி டேமன் சொல்லிட்டு இருக்கான். சோ டேமன் இந்த இடத்துல சொல்ல வர்றது என்னன்னா, இருக்கிற மோசமான எல்லா சூப்பர் நேச்சுரல் பவரும் வந்து இந்த இடத்துல வந்து திரும்பி வந்துரும். ஆனா இந்த இடத்துல ஷேன் வந்து இவளை எப்படிலாம் வந்து பிரெயின் வாஷ் பண்றாரு அப்படின்னா, உன்னோட கிராமும் உன்னோட ஜெராமியும் திரும்பி வந்துருவாங்க, உன்னால இதை கண்டிப்பா திரும்ப பண்ண முடியும், அவங்கள வரது உனக்கு பிடிக்கலையா, நீ வர உன்னால உங்களை வர வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. சோ இதை கேரோலினுமே கரெக்டா கண்டுபிடிச்சு, நீ கிரேசி பர்சன், அதாவது பைத்தியமா நீ பேசிட்டு இருக்க, உன்னால 12 பேரெல்லாம் கொலை பண்ண முடியாது, கொஞ்சம் யோசிச்சு பாரு, இருக்கிற எல்லா மான்ஸ்டரும் வந்து திரும்பி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இந்த உலகம். போனி இது எல்லாம் எனக்கு தெரியுது, ஆனா நீ யோசிச்சு பாரு, யார் யாருன்னு வருவாங்க. ஜெராமி, விக்கி, அலாரிக் அப்படின்னு சொல்லும்போது, விக்கின்னு சொல்லும்போது மேட் முகத்தை காமிக்கிறாங்க. இருந்தாலும் கேரோலின் கத்திட்டு இருக்கா, இது மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. இப்ப எலினா வந்து ஒரு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க, பயங்கரமா டீப் திங்கிங்ல இருக்கா. கரெக்டா அந்த டைம் பாத்தீங்கன்னா ரிங் அடிக்குது. சரி நான் போய் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மேட் சொல்றேன். நான் தான் சொல்றேன்ல நானே போய் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எலினா போறா. போன்ல வேற யாரும் இல்ல, ஏப்ரல் யங் தான். நான் அவ சொல்லிட்டு இருக்கேன், நான் ஜெராமிக்கு போன் பண்ணிட்டே இருக்கேன், பட் ஆனா வந்து வாய்ஸ் மெயில் தான் போகுது, அவன் எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும், சாரி இதுக்கப்புறம் அவன் எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி திக்கி திணறி அவன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. பின்னாடி ஸ்டெஃபனும் டேமனும் இருக்காங்க. அப்படியே மேல வந்து ஜெராமியோட பாடியை பாக்குறா. மேல வந்து டேமனும் வந்துடுறான். சரி எப்படியாவது கொஞ்சம் இவளை சமாதானப்படுத்தலாமே அப்படின்னு. அவன் செத்துட்டான், இதுக்கப்புறம் அவன் வரப்போறது இல்ல, அவன் பாடியில பயங்கரமா ஸ்மெல் வந்துட்டு இருக்கு, ஏன் எனக்கு வந்து இவ்வளவு நாளா வந்து தெரியல, இதுக்கப்புறம் அவன் திரும்பி வரப்போறது இல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. சரி நீ ஒன்னும் கவலைப்படாத, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீ என்ன பாத்துக்க முடியும், என்ன திரும்பி கொண்டு வர முடியும், இமீடியட்டா அவனோட பாடி எடுத்துட்டு வந்து கீழே எடுத்துட்டு வந்து வெய் அப்படின்ற மாதிரி கோவப்படுறான். சரி டேமனும் கீழே எடுத்துட்டு வந்து வைப்பான். அப்புறம் கிச்சன்ல போய் எதையோ தேடிட்டு இருக்கா. என்ன வேணும் கேரோலினும் கேக்குறா, என்ன வேணும் சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் பெட்ரோல் எடுத்து ஊத்திட்டு இருக்கா, கிச்சன் ஃபுல்லா ஊத்திட்டு இருக்கா. இதெல்லாம் தேவையில்ல அதெல்லாம் தேவையில்லன்னு எல்லா இடத்துலயும் ஊத்துறா, பாடி மேலயும் ஊத்துறா. அவன் கையில இருக்க ரிங்கையும் எடுத்துட்டா. கேரோலின் பயந்து கத்துறான், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணு, நீ பண்றதுல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி. அவன் இறந்துட்டான்னு நம்ம வைக்க என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப போதுமா, அவன் இறந்துட்டான், நான் நம்பிட்டேன், இதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு எதுவுமே தேவையில்ல, கில்பர்ட் ஃபேமிலில தான் எல்லாருமே போயிட்டாங்க, இந்த பிளாட்லாம் எதுக்கு, எல்லாமே எரிஞ்சு சாம்பலா போகட்டும் அப்படின்ற மாதிரி நெருப்பும் பத்த வச்சிடறா. ஸ்டெஃபனும் சமாதானப்படுத்துறதுக்காக பேச வந்துட்டு இருக்கான். எப்படி என்ன இதெல்லாம் விட சொல்ற, இந்த வீட்டுல எல்லாருமே செத்துட்டாங்க, நான் லவ் பண்ண ஒருத்தருமே யாருமே இல்ல, அலரிக் இல்ல, ஜென்னா இல்ல, அம்மா இல்ல, அப்பா இல்ல, இப்ப ஜெராமியும் போயிட்டான், இந்த வீடு ஃபுல்லாவே என்னோட மெமரிஸா இருந்தது, இதுக்கப்புறம் அது இருக்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி கையில அந்த நெருப்பு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அவ கை கிட்ட வந்துடும், டக்குனு கீழே போட பாப்பா. பட் ஆனா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டேமன் அதை பிடிச்சிருவான். இன்னும் எலினா, டேமன் எனக்கு இது ரொம்ப வலிக்குது, என்னால முடியல, இதை நிறுத்து, தயவு செஞ்சு இது எல்லாமே நிறுத்துன்னு பயங்கரமா எமோஷனல் டேமேஜ் ஆகி அழுதுட்டு இருக்கா. ஸ்டெஃபனும் பாத்தீங்கன்னா அவளுக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஃபேமிலில லாஸ்ட் ஒரே ஒரு உறவு மட்டும் இருக்கும்போது அந்த உறவும் இல்லைன்னா அந்த பர்சனுக்கு எப்படி ஒரு வழி
வலிய குடுக்கும் அப்படின்னு. டேமனாலயும் இத பார்த்துட்டு தாங்க முடியல. சோ அவனோட அந்த பவர யூஸ் பண்றான். அதாவது உன்னோட இந்த எமோஷனல டர்ன் ஆஃப் பண்ணு, நிறுத்து அப்படின்ற மாரி சொல்றான். சோ அவ தான் வந்து சைடு பவுண்ட்ல இருக்கா இல்லையா? சோ அவளும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அழுகைய நிறுத்திட்டா. அப்படியே ரிலாக்ஸ் ஆயி உட்கார்ந்துட்டு இருக்கா. பாருங்க டேமனோட சைர்மான் பவர எப்படிலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு. இப்ப கேரலினா பெட்ரூம்ல போயிட்டு வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்பிச்சிட்டு இருக்கா. இந்த மாரி ஜெராமி இறந்துட்டான். எனக்கு புரியுது. பட் ஆனா நீ ஏதாவது ஒரு டைம்ல எனக்கு கால் பண்ணுவேன்னு பார்த்தா நீ காலே பண்ண மாட்டேங்கிற. ஆனா தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாரி சோகமா படுத்துடுறான். அப்புறம் மேட்டும் போனிய வந்து டிராப் பண்ண வந்திருப்பான். நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க. யாரும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நான் அவன திரும்ப கொண்டு வந்துருவேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு டோர் கிட்ட போயிட்டு இருப்பா. அங்க போய் கீ தேடலான்னு பேக்ல இருந்து தேடும்போது அங்க வந்து ஷேன் நிக்கிறாரு. அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படின்ற மாரி கேக்குறாரு. அவங்க இன்னும் என் மேல டவுட்ல தான் இருக்காங்க. நான் அவன திருப்பி கூட்டிட்டு வருவேனா இல்லையா அப்படின்ற மாரி அவங்க இன்னும் நம்பல என்ன அப்படின்ற மாரி. அப்படிதான் இருக்கும். வேற வழி இல்ல. நாம இத சேர்ந்து செய்வோம். நம்ம தான் இதுக்கு பிகினிங் அப்படின்ற மாரி ஷேன் சொல்றாரு. இப்ப ரெபேக்காவ தான் காமிக்கிறாங்க. இன்னும் அவ தீவுல தான் சுத்திட்டு இருக்கா போல. அவ சுத்திட்டே இருக்கும்போது கீழ ஒரு பாடி கிடக்குது. அது யாருன்னு பார்த்தா ஷேனு. செம்ம ட்விஸ்ட். அப்ப இவ்வளவு நேரம் போனி கிட்ட யார் பேசிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை சைலஸா என்னவும் தெரியல. இந்த இடத்துல ஷேன் என்ன சொல்றாருன்னா சைலஸ்ன்னு அப்படி சொல்லி முடிக்கிறாரு. மேட்டும் ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு பாவம் பயங்கரமா காருக்குள்ளே கதறி அழுதுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஸ்டெஃபனும் டேமனும் வெளிய நின்னு பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் கேக்குறான். வேற வழி இல்ல, நான் என் சயர்பாண்டை யூஸ் பண்ணா மட்டும் தான் அவளை காப்பாத்த முடியும் அப்படின்ற மாதிரி டேமன் சொல்ல, அவ ஹியூமனிட்டிக்கு தான் எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணுவா, அதை போய் அழிக்க பாக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த டைம்ல இதெல்லாம் என்னால பார்க்க முடியாது, அவளை காப்பாத்தணும், எனக்கு அது மட்டும் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் ஸ்டெஃபனும் பாத்தீங்கன்னா நமக்குள்ள எவ்வளவு சண்டை வந்திருக்கு, நம்ம பேடான சிச்சுவேஷன்லாம் வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கோம், இருந்தாலும் எனக்கு இந்த டைம்ல ஒண்ணு சொல்ல தோணுது அப்படின்ற மாதிரி அவ ஏதோ சொல்ல வந்துட்டு இருக்கான். பட் ஆனா அதை கரெக்டா டேமன் புரிஞ்சுட்டு எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப எங்களோட பாசமலையே புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இவங்களும் பிரதர்ஸ் இல்லையா, ஒரு பிரதர் இல்லைன்னா எப்படி ஒரு கஷ்டமா இருக்கும் அப்படின்றத எலினா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சோ இவங்களுக்குள்ள அந்த பாண்டும் பாத்தீங்கன்னா திருப்பி வருது. உள்ள எலினா திருப்பியும் நெருப்ப பத்த வைக்கிறா. அப்ப டேமன் வந்து வேண்டாம் எலினா, ஸ்டாப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லவும், இதுதான் பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும், இதுதான் ஒரு நல்ல கவர் ஸ்டோரியா இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஜெராமி இறந்ததை ஒரு நார்மலைஸா வெளி உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக, அதாவது வீடு எரிஞ்சிருச்சு அதனால கூட சேர்ந்து ஜெராமியும் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி காமிக்கணும் வெளி உலகத்துக்கு. அதனால இதை ப்ரெஃபர் பண்றா எலினா. ஆனா ஸ்டெஃபன் வந்து சொல்றான், இது எல்லாம் ஒரு நாள் முடிஞ்சிடும் எலினா, பட் திரும்பி நீ வீட்டுக்கு தான் வந்தாகணும், அதுக்கு உனக்கு வீடு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கவும், நான் திரும்பி வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே அந்த நெருப்பை கீழே போட்டுறா. உள்ள வீடு எரிய ஆரம்பிச்சிருது. அப்படியே அந்த வீட்டுக்குள்ள அந்த நெருப்பு ஒரு இடமா அங்க இருக்க கிச்சன், ஸ்கெட்ச் புக்ஸ் எல்லா பொருளையும் எரிக்க கூடவே சேர்ந்து ஜெராமியோட பாடியுமே சேர்ந்து எரிய ஆரம்பிச்சிருதுங்க. இப்படி இந்த இடத்துல எபிசோட முடிக்கிறாங்க. ஐ ஃபீல் சோ பேட் ஃபார் ஜெராமி. இப்படி இந்த கேரக்டரையும் இந்த இடத்துலயே விட்டுருவாங்க நான் நினைக்கவே இல்லை. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக நாங்க தொடர்ந்து கண்டிப்பா வேம்பயர் டைரி சீரிஸ் வந்துட்டே தான் இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே ஹைப் பட்டன் இருந்தா உங்க பொண்ணான கரங்களால அந்த ஹைப் பட்டனையும் கொஞ்சம் லைக் பட்டனையும் அழுத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை பாய்.